வெல்கம் டு பிரியாஸ் வேர்ல்டு 360. இன்றைக்கி லேர்ன் எவ்ரிதிங்கில் நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை மாலை எப்படி செய்யலாம் தான். அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை ஆர்ச் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றிலை மாலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி தோசைக்கரண்டி எடுத்திருக்கேன். 11 வெற்றிலை 11 பூவும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஊசியில் நூலை கோர்த்துக்கலாம். ஏன்னா வெற்றிலை மாலையை நம்ம தைக்க தான் போகிறோம். இப்போ இந்த ஏன் தோசைக்கரண்டியை யூஸ் பண்ணுறோன்னா, தோசைக்கரண்டியை யூஸ் பண்ணும்போது இந்த வெற்றிலை வந்து ஒன்றோட ஒன்று பிய்யாமல் இருக்கும். ஏன்னா நம்ம மாலை கட்டும்போது இந்த வெற்றிலை ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால பிஞ்சிரும், தைக்கும் போதும் பிஞ்சிரும். ஆனால் இந்த தோசைக்கரண்டி மேலே இப்படி வச்சு தைக்கும்போது பிய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க ஓட்டை வழியை விட்டு வெற்றிலையை வந்து நான் தைக்கிறேன். ஒரு வெற்றிலையை அப்படி தைச்சிக்கிறேன். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு கட்டுறேன். இப்போ ஒரு ஓட்டை வழியாக விட்டு மறுபடியும் அதே ஓட்டை வழியவே கீழே எடுக்கிறேன். இப்படின்னா வெற்றிலையை வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். நம்ம இப்படி தையல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தனியாக வெற்றிலையை எடுக்க முடியும். இப்போ இதில் பூ வச்சு தைச்சி கட்டுறேன். இந்த மாதிரி தான் தையல் போட போகிறோம். இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஆனால் பூ வச்சு போட போகிறோம். இப்போ பூவை மேலே வச்சுட்டு நம்ம அதே மாதிரியே அந்த ஓட்டை வழியை விட்டு மேலே ஊசி எடுக்கணும். அதே மாதிரி பூவை சுற்றி மறுபடியும் இந்த வெற்றிலையை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு அந்த ஓட்டைக்குள்ளேயே நம்ம விட்டுறணும். நம்ம தனியாக தைக்கும்போது வெற்றிலை வந்து பிய்யறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தோசைக்கரண்டி மேலே வைக்கும்போது நம்மளுக்கு நேராக அப்படியே ஷேப் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் தேவையான ஷேப்பை நம்ம வளைச்சிக்கலாம். அதனால தான் இந்த தோசைக்கரண்டி யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் அதேமாதிரி ஸ்கேலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும் சைடில். அதே மாதிரி இப்போ பாருங்கள், ரெண்டாவது வெற்றிலை எப்படி வைக்கணும்னா அந்த ஓட்டை மேலேயே வச்சுட்டு மறுபடியும் கீழே இருந்து ஊசியை வந்து வெற்றிலையில் குத்தணும். இப்போ கீழே இருந்து ஊசியை வெற்றிலையில் குத்தி இந்த 2 வெற்றிலையுமே சேர்த்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு தையல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே பூ வச்சு தைக்கிற மாதிரியே ஒரு பூ வச்சு தைச்சிக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம அருகம்புல் வந்து செஞ்சுருப்போம். அது வந்து அட்டையை வச்சு செஞ்சுருப்போம். அதே மாதிரி தான். ஆனால் இதை தைக்கிறனால அட்டையில் வந்து தைக்கிறது இல்லை, மேலே வச்சு கட்டிக்கிட்டே போவோம். இந்த வீடியோவில் நம்ம தைக்கிறோம். அதனால தான் நான் இந்த ஓட்டை இருக்கிற இதை கரண்டியை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 2வது பூ தைச்சாச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா பூவையுமே தைச்சிக்கிட்டே போகலாம். வெற்றிலையை வந்து அப்படியே மூவ் பண்ண வெற்றிலை வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும். அந்த கரண்டியோட லென்த்துக்கு நம்ம ஃபுல் லென்த்துக்குமே நம்ம இந்த பூவை வந்து மாலையை வந்து தொடுத்துக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறமும் அப்படியே பூவை தள்ளி வச்சுக்கலாம். இப்படி தைக்கும் போது கண்டிப்பாக வெற்றிலை வந்து பிய்ய சான்ஸே இல்லை. நீங்கள் தனியாக கட்டினீங்கன்னா அடுத்தடுத்து தைக்கும்போது ஒவ்வொரு வெற்றிலையில் இருக்கிற நூல் வந்து அப்படியே கட் ஆகிக்கிட்டே வந்துடும். இப்போ வரிசையாக 11 வெற்றிலையுமே நான் வச்சு கட்ட போகிறேன். பாருங்கள், வெற்றிலையோட சைஸ் வந்து வேறு இதில் எடுத்திருக்கேன். ஏன்னா மாலை மாதிரி வைக்கும்போது அழகாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஒரே மாதிரி சைஸ்லேயும் வெற்றிலை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைச்சிட்டே வந்தாச்சு. இப்போ நம்ம 11 பூ வச்சு தைச்சிட்டோம். 11 வெற்றிலையும் முடிஞ்சிருச்சு. இதோடு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இது வந்து எனக்கு ஒரு ஆர்ச் மாதிரியே நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த சைஸ் எனக்கு போதும். அதனால் இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளக்க இருக்க ஊசியை வந்து அந்த ஓட்டை வழியை மேலே எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். நம்ம முடிச்சு போட்டு நார்மலாக எப்போவும் முடிச்சு போடுற மாதிரியே முடிச்சு போட்டு கட் பண்ணிடலாம். அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் தைச்சிருக்கிறது. நம்ம இலெல்லாம் தைப்போம்ல, அது மாதிரியே தான் தைச்சிருப்பாங்க. ஸோ டிசைன்ஸ் வந்து உங்களோட ஐடியா தான். இப்போ அதையே வச்சு நம்ம ஆர்ச் செய்ய போகிறோம். இப்போ ஆர்ச்சுக்கு இந்த மாதிரி ஷேப்பை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அட்டையில் இதில் வந்து டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இப்படியே வச்சு ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். நான் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுறேன். டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வெற்றிலையை வந்து இது மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரியே நம்ம தாம்பலமும் ரெடி பண்ணலாம். அதாவது ஒரு பிளேட்டில் வெற்றிலை இதே மாதிரியே நம்ம செஞ்சுட்டு அதை பிளேட்டை சுற்றி வைக்கும்போது நம்மளுக்கு ஆலாத்தி பிளேட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சாமி சிலை வைக்கணும்னா அதுக்கு கீழே உள்ளதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வைக்கிறேன் பாருங்கள். மிடில் உள்ள பூவை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 சைடும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்ட முடியும். மேலேருந்து ஒட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மிடில் வெத்தலை வந்து கரெக்டாக நடுவில் வராது. அதனால் ஃபஸ்ட்டு மிடில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த அட்டை இருக்குது. இப்போ அந்த அட்டையை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்படி செய்யும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக கட் பண்ண முடியும்.
மேலேருந்து ஒட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களால் கட் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே ஈவனாக இருக்கணும்னா மிடில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒட்ட ஆரம்பிங்க. இப்போ நம்மளுக்கு அழகான அந்த ஆர்ச் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எந்த சாமியோட பின்னாடியும் நம்ம வச்சு செட் பண்ணிக்கலாம். நான் இதில் இந்த வீடியோவில் நான் செட் பண்ணியும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உள்ளது நான் மாலையாக போடுறதுக்கு தயாரித்தது. இப்போ வந்து ஆர்ச்சுக்கு இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது. நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு பேக்ரவுண்ட் வந்து கிருஷ்ணருக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க சிலைக்கு. அதே மாதிரி பாபாவுக்கு சாமந்தி பூ பிடிக்கும். ஸோ சாமந்தி பூ வச்சு எப்போவுமே செய்கிறதுக்கு பாபா பூஜைனா நீங்கள் இந்த பாபாவுக்கும் இதை வந்து ஆர்ச்சாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு போஸ்ட்டில் பாருங்கள், நான் பாபாவுக்கு எப்படி இந்த ஆர்ச் வச்சுருக்கேங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாபாவுக்கு வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், ரவுண்டாக அந்த ஆர்ச் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து வெற்றிலையவே கட் பண்ணி டிசைனுக்கு வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்